இந்த எக்ஸைட்டிங் ப்ரெஸ் ப்ரோக்ராமில் நானும் திவ்யாக்காவும் உங்களை சந்திக்கல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம இப்போ ப்ரேயர் சாங்குக்குள்ளே போகலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பராக பாட்டுனீங்க. இப்போ நம்ம சூப்பரான பாட்டோட நம்ம ஆக்ஷன் பண்ண போகிறோம். எல்லாரும் ஆக்ஷன் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? நம்ம அப்படியே ஏசப்பாவை இப்போ வர்ஷிப் பண்ணிட்டு வந்துடலாமா? படைக்கிறேனே இந்த
இப்போ நம்ம ஸ்டோரி டைம் கூட போறோம். ஆனி, இன்னைக்கு உனக்கு என்ன டாப்பிக்கில் ஸ்டோரி பார்க்க போகிறோம்னு தெரியுமா? தெரியாதே. நான் சொல்கிறேன் ஆனி. இன்னைக்கு நம்ம இருதயம் சுத்தமாக இருப்பதால் வரும் ஆசீர்வாதம்ன்ற டாப்பிக்கில் தான் ஸ்டோரி பார்க்க போகிறோம். போய் பார்க்கலாமா? போய் பார்க்கலாமே. ஹாய், இன்றைக்கு நம்ம பைபிள் ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன காரியங்கள்லாம் செய்தால் பாக்கியவான்களாக இருப்போம், அல்லது யார் யாரெல்லாம் பாக்கியவான்கள், இந்த பாக்கியவான்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்னு நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து ஏசப்பா சொன்னதை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அது கூறப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்களாம். ஆண்டவரை நம்ம பார்க்கணும், ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவர் நம்ம தரிசிக்கணும்னா ஒரு குவாலிட்டி வேணுமா. என்ன குவாலிட்டி அப்படின்னா, நம்ம இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் யோசிக்கலாம், அங்கிள் இருதயம் எப்படி சுத்தமாக முடியும்? நம்ம ஷர்ட்னோட நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு சரியாக்கிடலாம், ஆனால் இருதயம் நமக்கே தெரியாது அது எப்படி டர்ட்டி ஆகும், அதை எப்படி நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னா, பைபிள் அழகாக சொல்லியிருக்கு, எல்லா பாவங்களும் எங்கேருந்து தான் வருதான், இருதயத்திலிருந்து தான் துர்குணங்கள்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்துலேருந்து ஜீவ ஊற்று வரும்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு காரியனாலும் இந்த ஆத்துமாவை, அதான் இருதயம், அதை நம்ம என்ன செய்யணும், சுத்தமாக பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்குது. என்ன பிளெஸ்ஸிங்? நம்ம தேவனை தரிசிக்கலாம், தேவனோடு பேசலாம், அந்த ஒரு பிளெஸ்ஸிங் நமக்கு கிடைக்குது. ரைட்டா? இப்போது இஸ்ரவேலே ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் கிங் யாருன்னு கேட்டிங்கன்னா, 40 இயர்ஸ் இஸ்ரவேலை ஆண்ட டேவிட், கிங் டேவிட் தான். தாவீது ராஜானா எல்லாருக்கும் இஸ்ரவேலில் இன்னைக்கு கூட போனீங்கன்னா போதும், டேவிட் த பெஸ்ட் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேவிட்டை ஆண்டவர் எப்படி சூஸ் பண்ணுறாரு தெரியுமா? தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நான் சவுலை என்ன செய்கிறேன், ரிஜெக்ட் பண்ணுறேன், நீ போய் ஈசாயின் பிள்ளைகளில் ஒருத்தரை அபிஷேகம் பண்ணணும். யாரா? ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்ல, அப்படி நேர ராஜாவை அபிஷேகம் பண்ணுற தைலத்தை வச்சு போகிறாங்க. ஈசாய் வீட்டுக்கு போகிறாங்க. ஈசாய், இன்றைக்கி உங்கள் வீட்டில் நான் ஒரு விருந்து பண்ணணும், சாப்பிட போகிறேன். ஆனால் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், தீர்க்கதரிசி சாமுவேல் வந்துட்டாங்க, வெல்கம் பண்ணாங்க. அப்புறம் சொன்னாங்க, உன் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையாக கொண்டு வா, அவங்க எத்தனை பேர் இருக்காங்க கொண்டு வான்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்களுடைய ஈசாயின் பிள்ளைகள்லாம் நல்லா ஹைட்டாக வெயிட்டாக நல்லா இருக்காங்க, அவங்கெல்லாம் நிற்கிறாங்க, ஒவ்வொருத்தராக வராங்க. வரும்போது சாமுவேலுக்கு ஒரே சந்தோஷம், இந்த மூத்த பையன் ரொம்ப பெருசாக ஹைட்டாக ஒரு ராஜாக்குரிய அழகோடு இருக்கிறான், உடனே இவன் தான் நம்ம கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிற ராஜான்னு சொல்லி அவனை அபிஷேகம் பண்ண போவார். அப்போ கர்த்தர் சொல்வார், சாமுவேலே, நீ மற்றவங்களை பார்க்குற மாதிரி நீ முகத்தை பார்க்குறா, ஆனால் நானும் இருதயத்தை பார்க்குறேன். ஸோ அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாங்க, இவனை நான் தேர்ந்தெடுக்கலை, பாஸ் பண்ணிடு. உடனே ஒவ்வொருத்தராக போகிறாங்க 7 பேர் போயிட்டாங்க, ஒருத்தரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல. ஆண்டவர் எப்போது பொய் சொல்லுவாங்களா? பொய்யே சொல்ல மாட்டாங்களே. அப்போ சாமுவேலுக்கு ஒரே குழப்பம், இருக்கிற எல்லாருமே போயிட்டாங்க, இன்னும் ஆண்டவர் யாரையும் சூஸ் பண்ணலன்னு மெதுவாக கேட்குறாங்க, ஈசாய், வேறு யாராவது உனக்கு பிள்ளைங்க இருக்காங்களா? ஆமாம், ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவனை உடனே வர சொல்லுன்னாங்க. அவர் பார்த்தா குட்டி தாவீதை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்லார், நான் தெரிந்து கொண்ட தாசன் இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு ராஜாவாக அப்படின்னு சொல்லி சாமுவேல்கிட்ட சொல்கிறார். சாமுவேலுக்கு ஒரே ஆச்சரியம். சாமுவேல் எழுந்து தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருவேளை நம்ம வெளிப்படையாக எல்லாற்றையும் ஏமாற்றி விடலாம், ஆனால் கர்த்தர் நம்ம எதை பார்க்கிறார்? உள்ளான மனுஷனை, இருதயத்தை பார்க்கிறார். அவர் இருதயத்தை ஆராய்ந்து சோதித்து பார்க்கிறார். இப்போ தாவீதுகிட்ட போய் நம்ம சீக்கிரட் கேட்போமா? தாவீது, நீங்கள் எப்படி இருதயத்தில் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா, தாவீது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு தெரியுமா? சங்கீதத்தில், ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய இருதயத்தில் என்ன செய்கிறேன்னா, என் இருதயத்தில் நான் உங்கள் வசனத்தை, உங்கள் வார்த்தையை நான் வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள வாசம் பண்ணும்போது, அதாவது நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களா, பைபிள் வசனத்தை படிக்கிறீங்களா, அது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம இருதயம் சுத்தமாகிக்கொண்டே இருக்கும். பாவம் வரும்போதெல்லாம் ஆண்டவர் வார்த்தையினாலே எச்சரிப்பார். ஸோ அதனால தான் சின்ன பிள்ளைங்க என்ன செய்கிறீங்க, நீங்கள் பைபிள் வசனங்களை அதிகமாக படிக்கணுங்கிறது. உங்கள் மேக்ஸு, உங்கள் கெமிஸ்ட்ரி, உங்கள் சயின்ஸு, உங்கள் சோசியல் சயின்ஸு, உங்கள் இங்கிலீஷு எல்லாத்தையும் காட்டிலும் இந்த வேத வசனம் நம்ம முக்கியமாக படிக்கணும், டெய்லி வாசிக்கணும்.
அதான் தாவீது சொன்ன சீக்ரெட். நான் எப்படி இவ்வளோ இருதயத்தில் சுத்தமாக இருக்கேன்னா ஆண்டோடைய வார்த்தையை என்ன இருதயத்தில் வைத்துள்ளேன்னு சொல்கிறேன். தம்பி, இன்னைக்கு உள்ள பைபிள் ஸ்டடி படி நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம இருதயம் சுத்தமாக இருக்குதா, அதில் தாவீது போல் நம்ம கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்கிறோமா, அதை நம்ம சிந்திக்கணும். ஆனால் அங்கிள், எனக்கு என் இருதயத்தில் நிறையா கபடு இருக்குது, கோபம் இருக்குது, பொறாமை இருக்குது, எரிச்சல் இருக்குது, பெருமை இருக்குது, கசப்பு இருக்குது, பயங்கரமான இச்சைகள்லாம் இருக்குது அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா உனக்கு இன்றைக்கி ஒரு குட் நியூஸ். என்ன தெரியுமா? இதையெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. அது என்ன தெரியுமா? இயேசு, வார்த்தையாகி இயேசு. பைபிள் வசனம் சொல்கிறது, ஒரு சோப்பு ஹாட் இருக்கா, இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது சகல பாவங்களையும் ஏசப்பா நம்மளை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். ரைட்டா? இப்போ எப்படி இருக்கு பாருங்க. முதல்ல சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? அங்கிள், என்னுடைய லைஃப்பும் ஏசப்பாவுக்கு பிரியமான சுத்தமாக இருக்கணும். அப்படி சுத்தமாக இருந்தால் நான் ஏசப்பா பேசுகிறது எனக்கு கேட்கும், ஏசப்பாவை நான் தரிசிக்கலாம். ஏசப்பாவை நான் தரிசிக்கும் போது என் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்ல. அப்படி சொல்லி ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கொள்ளுங்க. அப்படி கை கூப்பி ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா என் இருதயத்தை சுத்தமாக்குங்கப்பா, என்னுடைய எல்லா பாவ கரைகளையும் அழுக்கையும் நீக்கி போடுங்க. தாவீது ராஜா சொன்னது போல் நான் இன்னையிலிருந்து வேத வசனங்களை அதிகமாக நான் உட்கொள்வேன், அதை என் இருதயத்தில் வைத்துக்கொள்வேன், நிறைய படித்து அந்த வசனங்களை நான் வைத்து அதன்படி வாழ்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவரே, அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் அப்படி நீங்கள் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பார். காட் பிளஸ் யூ. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் உண்மையான மனதோடு யார் யாரெல்லாம் இயேசுவே என்னை கழுவியர்களும் என்று கேட்குறாங்களோ அவர்கள் எல்லாரையும் கழுவி நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுங்க, சுத்த இருதயத்தை கொடுங்க. அவங்க எல்லாம் உங்களை தரிசிக்கணும். அப்படியே நீங்கள் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அடுத்த வாரம் பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், தாவீது ராஜா பற்றி ரொம்ப பிடிச்சிருந்தா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெமரி வர்ஸ் படிக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மெமரி வர்ஸ் படிக்கலாமா? எல்லோரும் பைபிள் எடுத்துக்கோங்க. மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. ஃப்ரெண்ட்ஸ், வசனம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? எல்லாரும் மறக்காமல் ஸ்க்ரீன் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வசனத்தை வீடியோ எடுத்து எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டில் சென்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு வேல்யூபிளான ஆப்ஜெக்ட் லெசன் பார்த்துட்டு வந்துடலாமா? பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வாரம் கூட நம்ம இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறத குறித்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதுக்கு இந்த ஒரு கண்டெய்னரில் நான் சுகர் எடுத்திருக்கேன். ஓகே, சுகர் எதை குறிக்குது? சுகரோட தன்மை என்ன? இனிப்பாக இருக்கும். சரியா? இனிப்பு நம்ம செய்கிற நன்மையான காரியங்கள், நல்ல காரியங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மற்றவங்கள என்கரேஜிங்காக பேசுகிறது போன்ற நன்மையான காரியங்களை குறிக்குது. ஓகே, இந்த கண்டெய்னர் எப்படி இருக்குது? அழுக்கா இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குது? மண்ணெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மண், இந்த அழுக்கான இதை என்ன குறிக்குதுன்னா நம்ம செய்கிற தீமையான காரியங்கள் குறிக்குது. இப்போ நம்ம ஹார்ட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி அழுக்கு நிறைந்ததாக இருக்குது. இதில் இப்போது நம்ம சுகர் எடுத்து நம்ம போட்டோன்னா ஏதாவது டேஸ்ட் தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா நம்மளுக்கு தீமை காரியங்கள் நிறைய இருக்கு. இதுல என்ன ஃபுல்லா அழுக்கு தான் நிறைஞ்சிருக்குது. ஸோ இந்த ஸ்வீட்டோட ஸ்வீட்னஸ் தெரியுமா? தெரியாது. அதே போலதான் நம்மளோட இருதயம் தீமையான காரியங்கள் இருக்கும்போது நன்மையான காரியங்களை அதனால நம்ம மற்றவங்களுக்கு சரியா பகிர்ந்து கொடுக்க முடியாது. நம்ம கிட்ட இருக்க நல்ல குணங்கள் சரியா வெளிப்படாது. ஆனா இதுவே இந்த ஜார் எப்படி இருக்குது ஸ்காட்? பியூரா, ரொம்ப பியூரா இருக்குது, சுத்தமா இருக்கு இல்லையா? கிளீனா இருக்குது. இதுல ஏதாவது அழுக்கு இருக்கா? இல்ல. ஸோ இதுல நான் சுகர் அப்படி போடும் போது இந்த சுகர் நல்லா தெரியுதா? இதுல இருக்கிற சுகரை நம்மளால டேஸ்ட் பண்ண முடியுமா? முடியும். இது எப்படி இருக்கு? பியூரா இருக்கு. ஸோ இதே மாதிரிதான் நம்மளோட இருதயமும் சுத்தமா இருக்கும் பொழுது நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமான நம்ம செய்கிற எல்லா நல்ல காரியங்களும் மற்றவங்களுக்கு அது போய் ஃபுல்லா அதோட பிளெஸ்ஸிங் போய் சேரும். நம்ம இருதயம் எப்படி சுத்தமாக முடியும்?
நல்ல காரியங்கள் செய்கிறதுனால, ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுறதுனால, பைபிள் படிக்கிறதுனால. மெயினான ஒரு காரியம் இருக்கு. மெயினான காரியம் ஏசப்பாவுடைய ரத்தம், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஏசப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால என்னோட இருதயத்தை கழுவி சுத்தமாக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பா நம்மளை சுத்தமாக்குவாரா? நம்மளோட இருதயத்தை சுத்தமாக்குவார். ஸோ நம்மளும் சுத்தமா இருந்து மற்றவர்களுக்கும் நம்ம செய்கிற காரியங்கள், நன்மையான காரியங்கள்லாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா போய் சேரும். ஓகேவா குட்டீஸ்? பாய் குட்டீஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஜெக்ட் லெசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் 3 வீக்ஸாக டேலண்ட் ஷோ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சீனியர் அக்காங்கெல்லாம் அவங்க சிங்கிங் மூலமாக டேலண்ட்டை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதை போய் பார்க்கலாமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தார், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தெய்வ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததை ஓர் கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததை ஓர் கூட்டம். நிழலை தொட்டவுடன் வியாதி, சொல்லாமல் போனதையா ஓடி. நிழலை தொட்டவுடன் வியாதி, சொல்லாமல் போனதையா ஓடி. உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தெய்வ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். In Christ alone my hope is found. He is my light, my strength, my song. This solid ground, this cornerstone, firm to the fiercest drought and storm. What heights of love, what depths of peace, when fears are stilled, when striving cease. My comforter, my all in all, here in the love of Christ I stand. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்வது உங்க கிருப, நான் வளர்ந்ததும் உங்க கிருப. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்வது உங்க கிருப, நான் வளர்ந்ததும் உங்க கிருப. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உன் கிருபை வேண்டுமே, உன் கிருபை போதுமே. உன் கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே.
உம் கிருபை வேண்டுமே, உம் கிருபை போதுமே, உம் கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. இயேசுவே எனக்கு அன்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு அன்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாருமே இயேசுவே, என்ன பாருமே இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்துமே இயேசுவே. இயேசுவே எனக்கு அன்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு அன்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே ஓடி வருகிறேன், உம்மை தேடியே நான் வாழ்கிறேன். பாருமே இயேசுவே, என்ன பாருமே இயேசுவே. ஃப்ரெண்ட்ஸ், அக்கா எல்லாருமே சூப்பராக பாடினாங்கல்ல. யாரோடைய பாட்டு சூப்பராக படிஞ்சிச்சோ அவங்களுடைய நேமுக்கு ஐ ஓட் ஃபார் திஸ் பர்சன்னே கமெண்ட் செக்ஷனில் ஓட் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் யார் வின் பண்ணியிருக்காங்க நம்ம டிஸ்பிளேல பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போ நம்ம மிஷனரி ஸ்டோரி டைம் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட எந்த மிஷினரி வந்திருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? என் பெயர் வில்லியம் தெபியாஸ் ரிங்கல்டோபே. நான் ஜெர்மனியிலிருந்து வந்த மிஷினரி. என்னை எல்லாருக்கும் ஜெபம் பண்ண ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். அதனாலே என்னை எல்லோரும் ஜெப வீரர் என்று கூப்பிடுவார்கள். தென்னிந்தியாவில் 7 சபையில் உருவாக ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். நீங்களும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவீர்களா? நீங்களும் ஒரு ஜெப வீரனா? ஹலோ குட்டீஸ், இன்றைக்கும் நம்ம மிஷினரி ஸ்டோரி டைமில் ஒரு மிஷினரி வந்திருக்கிறாங்க. அவர் தான் வில்லியம் தோபியாஸ் ரிங்கல் தோபே. வாங்க, அவர்கிட்ட நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்கலாம். அவர்கிட்ட சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக எப்படிலாம் ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? பிரைஸ் தி லார்ட் ரிங்கல் தோபே. ரிங்கல் தோபே, நீங்கள் ஜெர்மனி தேசத்துலேருந்து வரீங்க. ஜெர்மனி தேசம் எப்படி இருக்கும்? நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்லா படித்தவங்களாம் இருப்பாங்க. நல்லா எல்லா வசதியும் கிடைக்கும். ஓகே, நீங்கள் எப்படி ஜெர்மனிலேருந்து இந்தியாவுக்கு வந்தீங்க? கப்பல் மூலமாக நான் வந்தேன். ஓகே, கப்பல் பயணம் மூலமாக இந்தியாவுக்கு வந்தீங்க. ஓகே, நீங்கள் வந்து சொன்னீங்க உங்களை வந்து எல்லாரும் வந்து ஜெப வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா வந்து நீங்கள் ஜெபம் செய்திருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி வந்து வாஞ்சை உருவானது? ஒரு முறை நான் மயிலாடியில் இருக்கும்போது ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அப்போ நான் வீட்டுக்குள்ளே போய் நான் ஏசப்பாத்து அதிகமாக ஜெபம் பண்ணும்போது நான் ஜெபம் பண்ணி முடித்தோடனே வெளியே வந்தோடனே வானத்தை அண்ணாந்து ஏக்கத்தோடு பார்த்தேன். அப்போ ஏசப்பாவுடைய வல்லமையினால அப்போ மழை பெஞ்சுது. வாவ், பாருங்க குட்டீஸ், ரிங்கல் தோபே அவங்க வந்து எவ்வளோ ஒரு வல்லமையான ஜெபம் பண்ணியிருக்கிறாங்கல்ல. ஆண்டவர் வந்து அவருடைய ஜெபத்தை அந்த நாளில் கேட்டிருக்கிறாங்க. அந்த பஞ்சத்திலேருந்து அந்த ஊரில் அந்த மக்களுக்கு அன்னைக்கு விடுதலை கிடைச்சது. அப்படியா? பாருங்க குட்டீஸ், அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? அதிகமாக ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுறவர்களாக இருக்கணும். ஓகே ரிங்கல் தோபே, நீங்கள் வந்து எத்தனை வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஊழியம் செய்தீங்க? 12 வருஷமாக நான் இங்கே ஊழியம் செஞ்சேன். ஓகே, 12 வருடம் ஊழியம் செய்திருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் எல்லாம் வந்திருக்கும் தானே? எப்படி நீங்கள் அதெல்லாம் வந்து எதிர்கொண்டீங்க? எல்லா எதிர்ப்பையும் தாண்டி ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தாங்க. சூப்பர். ஸோ ஆண்டவருடைய கிருபையால் நீங்கள் வந்து 12 வருஷம் சூப்பராக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஊழியம் செய்தீங்க. நிறைய மக்களை வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றினீங்க, அப்படித்தானே? ஆமாம். அப்புறம் நான் இன்னொன்று கூட கேள்விப்பட்டேன், உங்களிடத்துல கடன்பட்ட நிறைய மக்களுக்கு அவங்களுடைய கடன்களெல்லாம் நீங்கள் மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையா? ஆமாம், உண்மைதான். சூப்பர். ஸோ அவங்கக்கிட்ட வந்து அந்த இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறேன். ரிங்கல் தோபே வந்து அவங்கக்கிட்ட கடன் பட்டவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் வந்து ஒரு சுவற்றில் எழுதி வைப்பாங்களாம். அப்போ வந்து அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் போனதுனால அவருடைய சொந்த தேசத்துக்கே திரும்பி போனாங்க. ஸோ அவங்க வந்து கப்பல் பிரயாணப்பட ஆரம்பித்தாங்க. பாதி தூரம் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் போகும்போது தான் அவருக்கு வந்து நினைவுக்கு வந்தது, அந்த செவரில் வந்து நிறைய நேம்ஸ் நான் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரிங்கல் தோபே என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து கப்பல்ல இருந்து இறங்கி
திரும்ப வந்து அந்த ஊருக்கு திரும்ப வந்து அவங்க செவரில் எழுதியிருந்த எல்லாருடைய நேம்ஸையும் அழிச்சிட்டாங்களாம். நான் இந்த தேசத்தை விட்டு போகும்போது என்கிட்ட கடன்பட்ட ஜனங்கள் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தன்கிட்ட கடன்பட்ட ஜனங்களுடைய கடன்களையும் மன்னிக்கத்தக்கதாக கிறிஸ்துவனுடைய சாயலை வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த இடத்துல வந்து ரிங்கல் தோபே அவங்க வந்து ஆண்டவருடைய பிள்ளையா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் குட்டீஸ். நம்மளும் நினச்சி பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், ரிங்கல் தோபே அவங்களுடைய ப்ரேயரை கேட்டு ஏசப்பா வந்து அன்று நாளில் மழையவே கொடுத்தாங்க. ஸோ நம்மளுடைய ப்ரேயர் மூலயமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ப்ரேயர் வந்து எவ்வளோ முக்கியம்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ப்ரேயர் டைமை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நம்ம வந்து பிரயாசப்பட்டுட்டே இருக்கணும் குட்டீஸ். நம்மளுடைய லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, படிக்கிறது, விளையாடுறது, அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் வந்து அதிக நேரத்தை நம்ம செலவிடுறதுக்கு ஆசைப்படுறோம். ஆனால் நம்மளுடைய ப்ரேயர் லைஃபுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். ஸோ இன்றிலிருந்து நீங்கள் ரிங்கல் தோபையோட வாழ்க்கையை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்ம எல்லாரும் முடிவெடுப்போம். டெய்லி வந்து ப்ரேயருக்குன்னு நம்ம நேரத்தை செலவிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுப்போம் குட்டீஸ். அப்போ ஆண்டவர் நம்மளையும் பெரிய காரியங்களை செய்யறதுக்கு நம்மளை உயர்த்துவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கூட நம்ம மூலயமா செய்யறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவார். குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக்கும் இதே போல் இன்னொரு மிஷனரியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then, bye. தேங்க்யூ ஸோ மச், பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மிஷனரி ஸ்டோரி டைம் ரொம்ப பிடிச்சிருந்தா? ஃப்ரெண்ட்ஸ், ரிங்கல் தோபே எப்படி அவங்க லைஃப்பில் அதிகமாக ப்ரேயர் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பில் ஏசப்பா கிட்ட நிறைய ப்ரேயர் பண்ணோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம குயிஸ் பார்க்க போகிறோம். ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போவும் நாம் போன வாரத்துக்குள்ள கொஸ்டினோட ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவில் மிஷனரியாக இருந்த சாரா டக்கரின் அண்ணன் பெயர் என்ன? ஆன்சர் ஜான் டக்கர். செகண்ட் கொஸ்டின், இந்தியாவில் பெண்களின் கல்வியின் தேவை குறித்து சாரா டக்கர் யார் மூலம் அறிந்து கொண்டார்? ஆன்சர் தன் சகோதரனின் கடிதம் மூலமாக அறிந்து கொண்டார். தேர்ட் கொஸ்டின், நல்ல சமாரியன் சத்ரத்தான் கையில் கொடுத்த பணம் எத்தனை? ஆன்சர் 2. கங்க்ராச்சுலேஷன் குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் எங்களுக்கு நிறைய பேர் சென்ட் பண்ணியிருக்கீங்க. அதோட போன வாரத்துக்குள்ள மெமரி வர்ஸையும் எங்களுக்கு நிறைய பேர் சொல்லி அனுப்பியிருக்கீங்க. அவங்கள யார் யாருன்னு பார்த்துடலாமா? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Matthew 5:7. பிரைஸ் தி லார்ட். இரக்க குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. தேங்க்யூ. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. நன்றி. பிரைஸ் தி லார்ட். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்க பெறுவார்கள். மத்தேயு 5:7. ஆமென். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்க பெறுவார்கள். மத்தேயு 5:7. ஆமென். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. ஆன்சர்ஸ் அனுப்பின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குட்டீஸ். என்ன குட்டீஸ், இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிடிச்சிருந்து தானே? அதில் அந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரிங்கல் டோபே எந்த தேசத்தை சார்ந்தவர்? செகண்ட் கொஸ்டின், ரிங்கல் டோபே தென்னிந்தியாவில் எத்தனை சபைகளை நிறுவினார்? தேர்ட் கொஸ்டின், இந்த வாரம் பிளஸ்ஸிங் தீம் என்ன? என்ன குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குவிஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுல. எல்லா ஆன்சருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆன்சரை எழுதி டைப் பண்ணியிருந்தா வாய்ஸ் ரெக்கார்ட் மூலிமா இங்கே சென்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பப்பட் சாங் பார்க்க போகிறோம். We will clap and sing to the Lord. We will sing our praise to the Lord. We will give our hearts to the Lord. We will clap, sing and praise. Whoa. Just do it. கரங்கள் தட்டி பாடு, நீயும் கரங்கள் தட்டி
பாடு கிருபை தந்து காக்கும் தேவனை நீயும் போற்றி பாடு கரங்கள் தட்டி பாடு நீயும் கரங்கள் தட்டி பாடு கிருபை தந்து காக்கும் தேவனை நீயும் போற்றி பாடு அவர் சர்வ வல்லவர் எங்கும் நிறைந்தவர் எல்லாமானவர் அவர் ஒருவரே அவர் சர்வ இன்னைக்குள்ள எல்லா ப்ரோக்ராமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ரோக்ராமோட நானும் அண்ணி உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றோம். Until then